ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம வந்த வினையையும் இனி வருகின்ற வினையையும் தீர்க்கும் கந்தர் அலங்கார பாடல், கவலை போக்கும் கந்த சஷ்டி ஸ்லோகம், சூரசம்ஹாரம், திருக்கல்யாணம் இந்த 2 நாட்களும் சொல்லி பாருங்கள், உங்க தலையெழுத்தை மாற்றுவான் கந்தன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அக்டோபர் 27 சூரசம்ஹாரமும் அக்டோபர் 28 திருக்கல்யாணமும் நடைபெற இருக்கின்றது. இந்த 2 நாட்களும் நீங்க இந்த முருகனின் கந்தர் அலங்கார பாடலையும் கந்த சஷ்டி ஸ்லோகத்தையும் சொல்லி பாருங்கள். உங்களுக்கு இதுவரைக்கும் இருக்கின்ற கஷ்டமும் சரி, இனிமேல் வரப்போகின்ற கஷ்டமும் சரி, அனைத்துமே காணாமல் போகச் செய்வார் கந்த பெருமான். ஒரு அற்புதமான 2 பாடல்கள். உங்க வாழ்க்கையில தீர்க்க முடியாத கஷ்டங்கள் எவ்வளவோ இருக்கலாம். அதே போல எவ்வளவோ விஷயங்கள் நீங்க நடக்கணும்னு எதிர்பார்த்திருப்பீங்க. எதுவுமே நடக்காமல் இருக்கலாம். அது எல்லாவற்றுக்கும் தீர்வினை கொடுக்கக்கூடிய அற்புதமான இந்த பாடல்களை எத்தனை முறை உங்களால சொல்ல முடியுமோ சொல்லுங்க. அத்தனை விரைவாக முருகப்பெருமான் உங்களுக்கு அருள் கொடுப்பார். அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏற்கனவே நம்ம சேனல்ல பழனியில இந்த சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு பக்தர்களுக்கு தயார் செஞ்சு கொடுக்கும் இந்த தண்டு பிரசாதம் பற்றி தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் இருப்பீங்க. இந்த தண்டு பிரசாதத்தை நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு முருகப்பெருமானுக்கு சூரசம்ஹாரம் முடிந்ததும் படைத்து சாப்பிட்டு உங்க விரதத்தை நீங்க பூர்த்தி செய்யலாம். அதை பற்றி சொல்லியிருக்கோம் விரிவாக. அதை எப்படி செய்யறது அப்படின்றத அதெல்லாம் பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சூரசம்ஹாரத்தன்று குளிக்கக்கூடிய நீரில் சேர்க்க வேண்டிய பொருட்கள், அனைவரும் கட்டாயம் குளிக்க வேண்டுமா அப்படின்ற உங்க சந்தேகங்களுக்கும் தீர்வு இந்த பதிவுல இருக்கு. கண்டிப்பா பாருங்க. ரெண்டையுமே நான் எண்டு கார்டில் கொடுக்குற வீவர்ஸ். இந்த சூரசம்ஹாரத்தன்று நம்ம நிறைய வழிபாடு செய்வோம். ஏற்கனவே நம்ம சேனல்லே கொடுத்துருக்கோம். மந்திரங்கள், தீப வழிபாடு எல்லாமே கொடுத்திருக்கோம். அதே போல் இந்த 2 நாட்களுமே 6 நாள் விரதம் கிடையாது, 7 நாள் விரதம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த திருக்கல்யாணத்தோடு தான் அந்த விரதம் பூர்த்தி அடையும். ஒரு நாள் விரதம் இருப்பவங்க பார்த்தீங்கன்னா, இந்த சூரசம்ஹாரத்தன்று காலையிலேருந்து விரதம் இருந்து நீங்கள் ராத்திரி அந்த விரதத்தை சூரசம்ஹாரம் பார்த்துட்டு விரதத்தை பூர்த்தி செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த 2 நாட்களும் இந்த 2 பாடல்களை நீங்கள் சொல்லுங்கள். விரதம் இருந்தாலும் சரி, விரதம் இல்லாட்டாலும் சரி, வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்படுறவங்க, எத்தனையோ பிரச்சனைகளில் சந்திக்கிறவங்க, நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல காலம் வராதா, முருகப்பெருமான் நமக்கு ஒரு வழி காட்ட மாட்டாரா அப்படின்னு நிறைய பேர் இந்த விரதம் இருப்பீங்க. அதுக்கெலாம் இந்த 2 பாடல்களையும் சொல்லுங்கள். நிச்சயமாக முருகப்பெருமான் செவிக்கு இந்த 2 பாடல்களை நீங்கள் சொல்லும் பொழுது அது போய் சேரும். நிச்சயமாக உங்கள் பிரச்சனைக்கு ஒரு வழியை காட்டுவார். இதுவரைக்கும் இருக்கின்ற வினைகளும் சரி, இனிமேல் வரப்போகின்ற வினைகளும் சரி, கந்தன் அருளால் அது காணாமல் போய்விடும். அதனால் கண்டிப்பாக இதை சொல்லிக்கிட்டே இருங்க. எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்க. 2மே அற்புதமான கந்தர் அலங்கார பாடலும் சரி, அந்த கந்த சஷ்டி ஸ்லோகமும் சரி, 2மே அற்புத சக்தி வாய்ந்தவை. நம்ம கஷ்டங்களை போக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தவை. கண்டிப்பாக இதை சொல்லுங்க. இப்போ அந்த பாடலை பார்க்கலாம். முதல்ல கந்த சஷ்டி ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஓம் நமோ பகவதே சரவண பவாய சக்தி சண்முகாய ருத்ரகுமாராய கௌரி சுதாய சகல பூதகண சேவிதாய அசுரகுல நாசனாய ஆகர்ஷய ஆகர்ஷய பந்தய பந்தயமாம் ரக்ஷ ரக்ஷ ஓம் சகல ஜ்வர நிவாரணாய சகல கஷ்ட நிவாரணாய ஓம் சரவண பவாய ஓம் சௌம் ஸ்ரீ அனுக்கிரகம் குரு குரு. இதுதான் அந்த கந்த சஷ்டி ஸ்லோகம். இந்த சூரசம்ஹாரத்தன்று இதை நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தீரும். நீங்கள் என்னெல்லாம் நினச்சி இந்த விரதம் இருக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு கொடுப்பார், நிறைவேற்றி கொடுப்பார் முருகப்பெருமான். ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகம். கண்டிப்பாக சொல்லுங்கள். காலை மாலை எப்பொழுது வேண்டுமானாலும் சொல்லலாம், எந்த இடத்தில் இருந்து வேண்டுமானாலும் சொல்லலாம். ஒரு தடவை சொன்னாலும் மனமாற பிரார்த்தனை செஞ்சு முருகப்பெருமானை மனமுருகி வேண்டி சொல்லுங்க. நிச்சயம் அதற்கு பலன் கிடைக்கும். அடுத்ததாக அந்த வினைகளை போக்கக்கூடிய கந்தர் அலங்கார பாடலை பார்க்கலாம். நாளன் செய்யும் வினை தானன் செய்யும் எனை நாடி வந்த கோலன் செய்யும் கொடும் கூற்றன் செய்யும் குமரேசர் இரு நாளுஞ் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும்
தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. இந்த அற்புதமான கந்தர் அலங்கார பாடலையும் நீங்கள் அன்னைக்கு சொல்லுங்க. உங்களுக்கு எந்த ஒரு நாள் கோள் எல்லாவற்றினாலும் வினை வந்தாலும் சரி, எத்தனை அந்த 9 கிரகங்களும் உங்களுக்கு எதிராக நின்றாலும் சரி, இந்த பாடலை நீங்கள் பாடுங்க. முருகப்பெருமானை மனதால நினைத்து நீங்கள் இந்த பாடலை பாடும் முன்பு அது உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அது ஒரு சின்ன கடுகளவு கூட அதனால் உங்களுக்கு எந்த ஒரு துன்பமும் நேராமல் முருகப்பெருமான் பார்த்து கொள்வார். அதனால் இந்த அற்புதமான சூரசம்ஹாரத்தன்றும் சரி, இந்த அற்புதமான திருக்கல்யாண முருகர் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணத்தன்றும் சரி, இந்த 2 நாட்களும் தவற விடாமல் இந்த 2 பாடல்களையும் சொல்லுங்கள். நிச்சயமாக அந்த முருகரும் வள்ளி தெய்வானையும் உங்களுக்கு துணையாக நிற்பார்கள். அந்த வேலும் மயிலும் உங்களுக்கு துணையாக இருக்கும். எந்த ஒரு கஷ்டம் உங்களுக்கு இருந்தாலும் அது காணாமல் சுக்குநூறாக போய்விடும் கந்த பெருமானின் அருளால். அதே போல என்னெல்லாம் நடக்கணும்னு நீங்கள் வேண்டுறீங்களோ அதை எல்லாவற்றையுமே நிறைவேற்றி கொடுப்பார் கந்தர் பெருமான். ஓம் சரவணப்பவ. இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ். தேங்க்யூ.